அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதெல்லாம் அவங்க பார்க்க போகிறது லவ்வை பற்றி தான். இப்போ லவ் எதுக்கு பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னு தெரியாது. எல்லோரும் பண்ணுறதுனால சிலவங்க பண்ணுவாங்க, சிலவங்க அவங்கள வெறும் ஆசைக்காக மட்டும் பண்ணுவாங்க. லவ்வை ஒருத்தன் எதுக்கு பண்ணுறான்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒரு தான் இருக்குது. நீங்கள் அவனோட ஃபோனை வாங்கி நீங்கள் முதலாவது செக் பண்ணணும். அவன் உங்களை தவிர வேறு யாரை பிள்ளையோட தொடர்பு இருக்கிறாண்டு எல்லாம் பாய்ஸ் பேரை இடிக்கிறாண்டு நீங்கள் தச்சராக விட்டுறாதீங்க. அதுக்கு தான் நல்லா உங்களை ஆராய்ச்சி பண்ணணும். இது மாதிரி ஆம்பளைக்கும் அப்படி தான். பெண்கள் வேறு யாரும் ஆண்களும் தொடர்பு இருக்கிறாண்டு பாருங்கள். எல்லாம் பெண் பேர் இருந்தாலும் இங்கே விட்டுறாதீங்க. அப்படியான ஆட்களுக்கு ஒரு கேஸ் அவங்கள ஃப்ரெண்டு முறையிலையாலும் சரி, நீங்கள் உங்கள் லவ்வில் ஃப்ரெண்டு முறையிலையாலும் சரி, நீங்கள் மீட் பண்ணி அவரை பற்றி எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மிக நல்ல என்ன சொல்கிறீங்களா. இப்போ லேடிஸ் ஆகிக்கலாம், பாய்ஸ் ஆகிக்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா ஃப்ரெண்ட் மாதிரிலுமே ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட் மாதிரி அது செய்கிற தப்புகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதனால சொல்கிறேன். சின்னதுக்கு நீங்கள் அவங்க உங்களை படிக்க அப்படி கூப்பிட்டுருக்கலாம். நீங்கள் அவரை ஃபோன் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது இது அவர் என்ன செய்கிறார், இது செய்கிறான்ட்டு நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கொள்கிறது நல்லா. வேறு யாரும் தொடர்பீரா அப்படி இப்படின்னு செக் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லா. அதுக்கு பின்னாடி அவன் உண்மையாகவே நம்ம லவ் பண்ணுறான், நமக்காக எதையும் செய்வான்ட்டு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்ச பின்னால் அவரை படிக்கிறா இல்லைன்னு உங்களை விருப்பம். நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டையே உங்களுக்கு படுக்க கூப்பிடலாம். ஏன்னா தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சிலருக்கு உண்மையாகவே லவ் பண்ணிட்டு உங்களுக்காக வாழண்டு மனசுக்கு நெருப்பையும் கூட கூப்பிடலாம். ஆனால் படுக்க போடலைன்னு நீங்கள் முடிவு எடுக்கணும். முதல்ல அவர் கேரக்டரை ஃபுல்லாக செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை முடிவு எடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்